இந்த வாரம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தமிழ் படங்கள் கிடையாது ஓடிடியில். சைரன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் மல்டிபிள் லாங்குவேஜில் 5 லாங்குவேஜில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்து வெளியே வந்த படம். இந்த படம் தேட்டரிக்கெலாம் பெருசாக போகலை. இது ஜெயம் ரவியோடைய மாமியார் தயாரித்த படம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோல்வி படங்கள் வந்து இந்த கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க. சைரன் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட படம், சரியாக போகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரணம். வைபவ் நடித்து ஒரு உருப்படியான ஒரு படம் சொல்லலாம் அவருடைய இந்த 50 மூவியில். இது வந்து அவருடைய 50th மூவி. படம் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக வந்து ஷெரீஃப் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். படம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். அருமையாக பண்ணியிருப்பார் ஷெரீஃப் அவர்கள். ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு நன்றியை சொல்லணும். அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா 19 ஓவர்சீஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஆஹா தமிழில் 19ஆம் தேதி தான். யாவரும் வல்லவரே. இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சா அப்படின்னே தெரிய வரல. அந்தளவுக்கு வந்துட்டு சமுத்திரக்கனி நடித்து வெளியே வந்த படம். நல்ல பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டோம். என்னையை பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கனி ஒரு சிறந்த நடிகர், ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படமும் 19ஆம் தேதி ஆஹாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. தமிழ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குளிர் மழை. இந்த படம் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்ட படம். இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஆஹாவில் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. பட் என்ன டேட்டுன்னு தெரியல. 19ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம யாவரும் நல்லவரே வந்து 19 ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனால இந்த படம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.